சிரிக்கவும் கூடிய பீர்பால் கதைகளின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போவாங்க. ஒரு முறை பீர்பால் அயல் நாட்டுக்கு பயணம் மேற்கொள்றாருங்க குதிரையில. அப்போ அவருக்கு ரொம்ப களைப்பா இருக்குதுங்க. அந்த வழியில ஒரு அரண்மனைய பார்க்குறாருங்க. இது அரசருக்கு உட்பட்ட அரண்மனை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அரண்மனையில தங்கலான்னு நினைக்கிறாருங்க. அரண்மனையோட பின்வாசல்ல போயிட்டு அவரோட குதிரையை கட்டிட்டு பின்பக்கமா அரண்மனைக்குள்ள போறாருங்க. அரண்மனையில நல்ல ருசியான உணவ உண்றாருங்க. அதுக்கப்புறம் மெத்தையிலயும் படுத்து நல்லா உறங்கிடுறாருங்க. அந்த அரண்மனை அக்பரோட அரண்மனையில உட்பட்டது அப்படின்னு பீர்பால் நினைச்சது தவறுங்க. அது அடுத்த நாட்டுல உள்ள அரண்மனை. அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரரான அரசர் வராருங்க. அவரு உணவு சாப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்குறாருங்க. அரசரோட மெத்தையில பீர்பால் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு பீர்பால எழுப்பி, "எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து என்னோட உணவையும் சாப்பிட்டு என்னோட மெத்தையிலயும் தூங்குவ?" அப்படின்னு கேட்கிறாருங்க. அதற்கு பீர்பால் சொல்றாங்க, "ஓ! இது உங்களோட அரண்மனையா? நான் காவலாளிகள் யாரும் இல்லாதனால சத்ரோன்னு நினைச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. "இவ்ளோ பெரிய அரண்மனைய நீ எப்படி சத்திரம்னு சொல்லலாம்? சத்திரமும் என்னோட அரண்மனையும் ஒண்ணா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பீர்பால், "ஆமா 2க்கும் என்ன அரசரே பெரிய வித்தியாசம்? 2மே தங்குறதுக்கான இடம் தானே" அப்படின்னு. "அது எப்படி 2ம் ஒண்ணாகும்? அரண்மனை அப்படிங்கிறது நான் அரசர், என்ன மாதிரி ஆள்கள் மட்டும் தான் தங்க முடியும். இங்க என்னோட அனுமதி இல்லாம மத்தவங்க யாருமே தங்க முடியாது. சத்ரோங்கிறது யார் வேணா வந்து தங்கிட்டு போற இடம்" அப்படின்னு விளக்கம் சொல்றாருங்க. உடனே பீர்பால் கேட்கிறாரு, "உங்க பாட்டனார் எங்க தங்கினார் அரசரே?" அப்படின்னு. "இந்த அரண்மனையில தான்." "உங்க அப்பா எங்க தங்கினார் அரசரே?" "இந்த அரண்மனையில தான்." "நாளைக்கு உங்க பையன் எங்க தங்குவாங்க அரசரே?" "இதே அரண்மனையில தான்." "அதுக்கப்புறம் உங்களோட பேரன் எங்க தங்குவாங்க அரசரே?" "இதே அரண்மனையில தான்." "ஏன் இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு அரசர் கேட்கிறாருங்க. இப்போ நீங்க அரசர், நீங்க மட்டுமே தங்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா ஒவ்வொரு அரசரும் இங்கே தங்குற இடம் தானே இந்த அரண்மனை. நீங்களே முழுவதுமா இருக்கவே முடியாதுல்ல அரசரே. நீங்க என்ன 200 வருஷம், 500 வருஷம் அப்படியா உங்களால இந்த அரண்மனையில இருக்க முடியும்? இல்ல காலம் பூரா உங்களால இங்க இருக்க முடியுமா? அது சாத்தியம் இல்லல்ல அப்படின்னு சொல்றாருங்க. பீர்பாலோட இந்த சாதுரியமான பதில கேட்ட அரசருக்கு, "நீங்கள் யார்?" அப்படின்னு கேட்கணும்னு தோணுதுங்க. உடனே "நீங்கள் யார்?" அப்படின்னு கேட்கிறாருங்க. "நான் அக்பரோட அரசவையில வேலை பார்க்குற பீர்பால்" அப்படின்னு சொல்றாருங்க. "நீங்க ரொம்ப புத்திசாலின்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள நாங்க பார்த்ததில்ல. இன்னைக்கு உங்கள சந்திக்கிற அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இன்னும் சில நாட்கள் எங்க அரண்மனையில தங்கணும். நான் உங்களுக்கு விருந்து உபசரிக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்றாருங்க. பீர்பாலும் அரசரோட விருப்பத்தை ஏற்று அவரோட அரண்மனையில கொஞ்ச நாள் தங்கி, அதுக்கப்புறம் அயல்நாட்டுக்கு செல்றாருங்க. கதையோட நீதிங்க, நம்மளும் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரே இடத்திலேயே பல வருஷங்கள் 200, 300, 500 ஆண்டுகள்லாம் வாழ போறதே கிடையாதுங்க. எப்பொழுதுமே பிறக்கிறோம், அப்புறம் கொஞ்ச காலம் வாழ்றோம், அப்புறம் இறந்துர்றோம். இது எல்லாருக்கும் இதே தாங்க. எப்பேர்ப்பட்ட மனிதரா நம்ம இருந்தாலும், நம்ம ஒரு நாள் இந்த உலகத்த விட்டு செல்ல தாங்க வேணும். அதனால எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்கத மத்தவங்களுக்கு குடுத்து உதவி செஞ்சு மகிழ்ச்சியா வாழணும். மத்தவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகள் கேட்க டேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க.